ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜான்வரி மாதத்தினுடைய 4வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். கடந்த 3 வார காலமாய் தேவன் நம்மை அருமையாக நடத்தி இந்த 4வது வாரத்தில் அவருடைய சமூகத்தில் வருவதற்கு அவர் பாராட்டின கிருபைகள் ஏராளம். இந்த வருடம் தொடங்கி வேகமாய் நாட்கள் கடந்து வந்துவிட்டது. இந்த நாளிலே தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வந்திருக்க ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமாய் இந்த நாளினுடைய ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக நடத்துகிற எப்சிபாக்காக நித்தினுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவர்களை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜான்வரி மாதத்தினுடைய 4வது வாரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளுடைய ஆராதனை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடு நீங்கள் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற எப்சிபாக்காக நித்தினுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை சிலுவையில் மறுத்து வெளிப்படுவீராக. உங்கள் பிரசனத்தை உணர்கிற ஒரு ஆராதனையாக தேவ பிரசனத்தினால் ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொருவரோடு நீங்கள் இடைப்படுகிற ஒரு ஆராதனையை அமைய கர்த்தர் உதவி செய்யுங்க. வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக. எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளுக்கு கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த 4ஆம் வாரத்தின் ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கிற அனைவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி ஆராதிப்போம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, நீர் எங்களை உண்டாக்கின தெய்வம் அப்பா. நீர் எங்களை உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற தெய்வம் அப்பா. நீர் உம்முடைய சாயலாகவே எங்களை உண்டாக்கினீரப்பா. உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியது ராஜா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை மறவாமல் நடத்தி வந்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. எவ்வளவோ பலவீனமான நாட்கள் இல்லப்பா, எவ்வளவோ சோதனைகள் ஆண்டவரே, எவ்வளவோ ஆண்டவரே சூழ்நிலைகள் மாற்றங்கள், எவ்வளவோ ஆண்டவரே எங்களால் ஆண்டவரே நடக்க முடியாத பாதைகள் எங்களை தூக்கி சுமந்து வந்தீரே ஆண்டவரே. எவ்வளோ மனிதர்கள் மாறினாலும் நீர் எங்களை மாறாது. நீர் உங்களுடைய கிருபை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிதாக கொடுத்து எங்களை நடத்தி வந்த உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய பிரசனத்தின் வல்லமை எங்களை ஒரு விசை கூட நிரப்புகிறதுக்காக நன்றி. நன்றி அப்பா. துதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம்.
செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகின்றேனையா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகின்றேனையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேனையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. என்னேசுவே உம்மாவியால் ஒரு விசையால் என்னை நிரப்பிடுமையா. என்னேசுவே உம்மாவியால் ஒரு விசையால் என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. நன்றி ஏசப்பா, நீர் எங்களை மறவாத தெய்வம் அப்பா. தாயும் தகப்பனும் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை ஒரு நாளும் மறவாத தெய்வம். நீர் மாறாதவர். உடைய மாறாத கிருபைகளுக்காக நன்றி. நீர் இந்த ஆராதனை வேளையில் எங்களை கொடுத்த பிரசன்னத்துக்காக நன்றி. எங்கள் துதி பலிகளை நீர் ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி. தொடர்ந்து அப்பா எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, பிரசன்னத்தை எங்கள் மேலே இன்னும் அபரிதமாக ஊற்றுங்க. நம்முடைய வல்லமை உணர எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி அவங்களை வரவேற்கிறேன். இந்த செய்தி கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் ஜெபித்து விட்டு கடந்து செல்வோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே பேச போகிற நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களோட பேசுங்க. எங்களுக்கு தேவையான வார்த்தை என்னவோ அதை எங்களுக்கு கொடுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் இந்த மாதம் முழுதுமாகவே பார்த்து வருகிற வசனத்தை நாம் ஒரு விசையாக நம்ம வாசிக்க கேட்போம். வாசிக்கலாம். ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அதாவது ஆண்டவர் இந்த இடத்துல நல்லா இல்லுஸ்ட்ரேட் பண்றாரு. ஆண்டவர் எந்த ரிலேஷன்ஷிப்பை வேணா இதில் எடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும், இந்த உலகத்திலேயே அவருடைய அன்புக்கு அப்புறமாக மிகப்பெரிய ஒரு அன்பு அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிறதான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அதனால சொல்றாரு, அந்த அன்பை காட்டிலும் நான் உண்மையில வச்சிருக்கிற அன்பு ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு ஒரு
தாய் வந்து அவங்க குழந்தைக்கு அழுதாலே போதும், அவங்களுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கணும், எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது உடனே வந்து அது அவங்களுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக ரியாக்ட் ஆகும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த தாய்க்கும் குழந்தைக்குமான ரிலேஷன்ஷிப். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அன்பு, கடைசி நாட்களில் அன்பு குறைந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேதத்தை வந்து வாசிக்கிறோம். இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அதில் அன்பு தணிந்து போகக்கூடியதாக இருக்குது. நம்ம இந்தியாவிலே நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டுமே 3 கோடி குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா தன் தகப்பனாலையும் தாயாலையும் தள்ளப்பட்டு ரோட்டில் விடப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் இந்த 3 கோடியில் வெறும் 5 லட்சம் குழந்தைகள் மட்டும்தான் ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தில், அதாவது ஒரு என்ஜிஓலையோ இல்லை அரசாங்கத்தாலே தத்தெடுக்கப்பட்டு அந்த குழந்தைகள் வளர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மீதி இருக்கிற, அதாவது இந்த 3 கோடியில் 5 லட்சம் போய் மீதி இருக்கிற குழந்தைகள் தவறான வேலைகளுக்கோ இல்லைனா தவறான காரியங்களுக்கோ அவர்கள் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வீணடித்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சிகள் வந்து நம்ம வந்து சொல்லுது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் 3 கோடி, இந்தியாவில் மட்டும் 3 கோடி குழந்தைகள் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போது இத்தனை குழந்தைகளுடைய தாய் அவர்களுடைய குழந்தைகளை மறந்த போதிலும் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, அவர்கள் மறந்தாலும் சரி நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னைக்கு எல்லா அன்புமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம மாறி போகக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. போதும். இங்கே ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்ற, இந்த அதிகாரத்தோட அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்னு சொன்னா, இந்த அதிகாரமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கீத பாடல்கள் மாதிரி ஆண்டவர் வந்து அவருடைய அற்புதங்களை எல்லாவற்றையும் அங்கே சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆண்டவர் எப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 13 வசனங்கள் வரைக்கும் வந்து எல்லாமே ஆண்டவர் சொல்லிட்டு வரார். நம்ம வாசிப்போம். அந்த 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூரு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். போதும். இந்த இடத்துல போட்டிருக்கு, ஆண்டவர் அதுக்கு முன்பாகவும் எல்லாமே அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் விவரித்து சொல்லிட்டு நீங்க எல்லாம் கம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எந்தெந்த இடத்துல பாதிக்கப்பட்டாங்களோ அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் பயங்கரமா ஆண்டவர் எக்ஸால்ட் பண்ணி சொல்லிட்டு வரும்போது அடுத்த வசனத்திலே சியோன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா வாசிப்போம். 14ஆம் வசனத்தை. சியோனே கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் இவ்வளோ பண்ணியும் இவ்வளோ சொல்லியும் சியோனோ என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லி அங்க புலம்புகிறதை வந்து நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்பாக அவர்கள் வந்து பாபிலோனியர்களாக வந்து கடத்தப்பட்டு அந்த இடம் முழுதுமாகவே சுட்டரிக்கப்படுகிறத வந்து பார்க்கிறோம். மக்கள் வந்து பல உபத்திரவங்களினால பாதிக்கப்பட்டு அவர்களுடைய மதில்கள், இங்க ஆண்டவர் 16ஆம் அதிகாரத்தில் மதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். மதில்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு தேச சுற்றியும் ஒரு பெரிய மதில்கள் வந்து அவர்கள் பாதுகாப்புக்காக போடப்பட்டிருக்கும். ஆனா இங்க இஸ்ரவேலுக்கு போடப்பட்டிருந்த மதில்கள் எல்லாமே சுட்டரிக்கப்படுது. எதனாலனா பாபிலோனியர்களுடைய படையெடுப்புனால சுட்டரிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த அதிகாரத்தில் வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார், ஆண்டவர் வந்து எங்களை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை எங்க வாழ்க்கையில செய்து இருந்தோம், அவங்க சியோன் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார், அவர் எங்களை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அநேக முறை ஆண்டவர் நம்மை காப்பாற்றிருக்கலாம், அநேக முறை தேவன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருக்கலாம். ஆனா சில நேரங்களில நம்மளுடைய சிச்சுவேஷன், நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்ம எப்படி திங்க் பண்ண வைக்குது அப்படின்னு சொன்னா, 2 விதமா நம்ம இதை திங்க் பண்ண வைக்கும். ஒரு சிச்சுவேஷன் ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கும். இன்னொன்று ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இல்லாதது போல ஒரு சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் உருவாகி கொண்டிருக்கும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்ம இடத்துல இல்லை அப்படின்ற ஒரு அவிசுவாசம் நம்மளுக்குள்ள வருகிறதுனால தான் தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார், இன்னும் நான் என்ன பண்ணாலும் சரி, சியோன் என்ன சொல்றா, ஆண்டவர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் இந்த அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு, ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சந்தர்ப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் பயங்கரமான கஷ்டங்களின் ஊடாய் நீங்கள் கடந்து செல்லலாம், ஒருவேளை நோய்களின் ஊடாய் கடந்து செல்லலாம், ஒருவேளை யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் சிக்கி தவிக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் சொல்றாரு, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உங்களோட சிச்சுவேஷன்
எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மதில்கள் எல்லாம் எரிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கிட்ட இருக்குது, எப்பவுமே நான் பார்த்துட்டே இருக்கேன். அதாவது அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வரேன்னா, உன்னை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்தையுமே நான் அறிந்திருக்கிறேன். அதனால நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், தேவனை நீங்கள் முழுவதுமாக விசுவாசிக்கும் போது மட்டும்தான் தேவனால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதனால் நாம் இன்றைக்கு நாம் புலம்பி தவிக்கிறவர்களா, ஆண்டவரே ஏன் ஆண்டவரை எங்களை கைவிட்டீங்க, ஆண்டவரே ஏன் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலேருந்து மொத்தமாகவே போயிட்டாரு போல இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஒரு ஆள் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால், இந்த வசனங்கள் ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுகிறாரு. சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். பைபிள் இது மாதிரி நிறைய இருக்கு. நம்ம 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 28-29 வாசிப்போம். ராஜா பிள்ளையும் அவளையும் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்துவிட்டாள் என்றாள். இங்கே ராஜா கிட்ட ஒரு கேஸ் வருது. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த சிரியா நாட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பஞ்சம் எப்படிப்பட்டதுன்னா, அவர்கள் கூட இருக்கிறவர்களே வெட்டி தின்னக்கூடிய ஒரு பயங்கரமான பஞ்சம் வருது. அப்போது ரெண்டு லேடிஸ் இருக்காங்க, அவங்களோட 2 குழந்தைகள் இருக்காங்க. அப்போ இந்த லேடிஸ் 2 பேரும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க, ஒரு நாள் என் குழந்தை நான் வெட்டி தரேன், நம்ம சாப்பிடுவோம், அடுத்த நாள் உன் குழந்தை நீ கூட நம்ம சாப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பஞ்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைகளை அவங்க வெட்டி சாப்பிட்றத நம்ம பார்க்குறோம். அந்த கேஸ் தான் பார்க்குறோம். இன்றைக்கு நம்மளுடைய அன்பு இப்படிப்பட்டதாக தான் இருக்கும். எப்படியாவது ஒரு விதத்தில் அவர்கள் நம்மை மறந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் தேவன் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், யார் உங்களை மறந்தாலும், உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய கஷ்டங்கள் எப்படி இருந்தாலும் சரி, தேவன் உங்களுடைய பிரச்சனைகளின் மத்தியிலே அவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம மறுபடியும் அந்த 13ஆம் வசனத்தை வாசித்து விட்டு நம்ம செய்தியை முடிக்க போகிறோம். வாசிக்கலாம் அந்த 13ஆம் வசனத்தை. வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூரு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், பர்வதங்களே கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார், அவர் இரக்கமாக இருப்பார். இன்றைக்கு நீங்கள் எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். அவர் உங்களுடைய சிறுமையிலிருந்து அவர் உங்களை வெளியே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவர் உங்கள் மேல மிகுந்த ஆறுதல் இருக்கிறார், உங்களுக்கு ஆறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, தேவன் உங்களை மறப்பதில்லை. அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மதில்களை, அதாவது உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் நோட் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் இறுதியாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஆறுதல் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாம் எந்த நிலைமையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம யோசிப்போம். தேவன் நம்மளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, யார் எங்கள் வாழ்க்கையில் எங்களை மறந்தாலும் சரி ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வருகிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே, எத்தனையோ பெற்றோர்கள் அவங்களை குழந்தையை ஆண்டவரை விடுகிறதை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே, அவர்களை தவிக்க விடுவதை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. வேதத்திலும் கூட அநேக எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் இது மாதிரி பார்க்குறோம் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ப்ராமிஸ், அந்த அன்பை காட்டிலும் உங்களுடைய அன்பு பெரியது ஆண்டவரே. அவர்கள் மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு ஆறுதல் தருகிற தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க. ஒருவேளை அதை நாங்கள் மறந்து விட்டு எங்களுடைய சூழ்நிலைகளினால ஒருவேளை நீங்க எங்களுக்கு கொடுக்குற ஆறுதலை நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்கு ஆண்டவரே. ஒருவேளை சூழ்நிலைகளால நீங்க ஆண்டவரே எங்களை மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுகிறோமா? இந்த 2 சிச்சுவேஷன் நாங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நீர் எங்களை நடத்துகிறீர் ஆண்டவர். எங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நீர் எங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை. எங்களுடைய மதில்கள் எப்பொழுதும் முன்பாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இங்கே இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோட பேசுங்க, அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனை மற்றும் செய்தியை கேட்டோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம ஒவ்வொருவரோடு இடைப்பட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். இந்த 4 மாதம் முழுவதுமாக நம்ம கேட்ட வசனத்துக்கு ஏற்றார் போல நம்முடைய வாழ்க்கையில் தகப்பனும் தாயும் நம்மை மறந்தாலும், தாய் தன் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மறவாதபடி இந்த நாள் வரை அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி அதை நிறைவேற்றுவதிலும் அதை நிறைவேற்ற ஆவல் உள்ளவராய் ஒரு தகப்பனை போல தாயை போல நம்ம
வழிநடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கு. அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே இந்த மாதம் நடத்தின தேவன் வருகிற மாத்திரம் எங்களை நடத்துங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை அருமையாய் நடத்தினீங்க ஆண்டவரே. இயேசப்பா, கேட்ட வசனத்துக்கு ஏற்றார் போல எங்களுடைய வாழ்க்கையில் அநேக விதங்களில் ஆண்டவரே வாக்கு கொடுத்து எங்களை மறந்து போன காலகட்டத்தில் எங்களை மறவாதபடி எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு இதுவரை எங்களை அருமையாய் தகப்பன் தன் பிள்ளையை நடத்துவது போல ஆண்டவரே உம்முடைய தோளில் சுமந்து நடத்தினீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இந்த நாளுடைய ஆராதனை செய்தி கொடுத்த மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக மறைப்பொருளை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையான காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையில மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் மாறத்தக்கதாய் என் தேவன் ஒருவர் மாத்திரமே அவர்களை நீங்கள் சுமந்து வந்ததை அவர்கள் மறவாதபடி கர்த்தர் எங்களை நடத்தினார் என்று சொல்லி சாட்சி கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக எல்லா துதி கனமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுநாயக்கமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஸ்க்ரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென்.